அன்னைக்கு கொடி இல்லையா சுட்டு கொன்னீங்க அன்னைக்கு தேர்தல் இல்லையா சார் சார் ப்ளீஸ் நடிகர் விஜய் இல்லையா சார் கோகுல் விஜய் தான் தமிழ்நாடு, தமிழ்நாடு தான் விஜய், யதார்த்தமா சார்? இது மக்களின் குரலாக நாங்கள்லாம் பார்க்குறோம் சார். ஒரு 75 ஆண்டு காலமாக இங்கே ஒரு 2 கட்சிகள் வந்து மாற்றி மாற்றி மக்களை ஏமாற்றி சுரண்டி தமிழ்நாட்டை இன்னைக்கு விற்கிற நிலைமைக்கு வந்து ஆளாக்கி நிற்கிறதுனால மக்களோட குரலாக நாங்கள் பார்க்குறது. சார் என்ன பேச விடுங்க சார், நீங்கள் இவ்வளோ நேரம் பேசுனீங்க. சரி 3 கட்சி, சரி 3 கட்சி, 3 கட்சி, சரி இருங்க 3 கட்சி. நான் பேச காங்கிரஸ் திமுக பேச விடுங்க சார். 3 கட்சி நீங்க இவ்வளவு நேரம் பேசுனீங்க, நீங்க தப்பா பேசாதீங்க. சரிங்க சார், 3 கட்சி சார், 3 கட்சி சார். காங்கிரஸ் திமுக அதிமுக பேரோட சொல்லிட்ட போதுங்க. சொல்லுங்க மொத காங்கிரஸ். இத்தனை வருஷமா இத்தனை ஆண்டு காலமா ஆட்சி நடத்தி திமுக அதிமுக அரசியல் கட்சி நடத்தும் பொழுது மட்டும் மக்களை ஏமாற்றி சுரண்டி இன்னைக்கு தமிழ்நாடு விற்பனைக்கு உள்ளதுன்ற அளவுக்கு கடனை வாங்கி வச்சு நீ மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. அதை ஒருத்தர் தட்டி கேட்கும் போது மக்களோட குரலா வெளியே வந்து நிக்கிறதா நான் தான் தமிழ்நாடுன்னு சொல்றத நாங்க வந்து மக்களோட குரலா தான் நாங்க பாக்குறோம். முதல்ல ஒரு விஷயம், அண்ணன் கோடங்கி அண்ணா வந்து இப்போ ஒரு விஷயத்துக்கு ஆவேசப்பட்டாரு. வண்டியில வரும்போது அந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, சீரியஸா இருக்கப்பல. அது உண்மையாவே வந்து ரொம்ப மன வருத்தத்துக்கான ஒரு விஷயம். அதை அவாய்ட் பண்ணியிருக்கலாம். போன தடவை இதே விஜய் அண்ணா மீட்டிங்ல வந்து சொல்லிட்டாரு பின்னாடி வராதிங்கன்னு. அதையும் மீறி தாண்டி இன்னைக்கு வராங்க. பட் அது ஏதோ ஒரு பை மிஸ்டேக் அந்த சம்பவம் நடந்துருச்சு. இல்ல சார், ஒரு அதுக்கு ஒன்று நடந்துருச்சுன்னு சொல்லி நம்ம கடந்து போறோம். இல்ல இல்ல நான் ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடறேன். நீங்க முடிங்க, நான் இதை சேர்த்து சொல்லி. ஒரு பெற்றோருடைய வழியாய் இன்னைக்கு அந்த பெற்றோர் அவர் வந்து அந்த தகப்பனார் வந்து பேட்டி கொடுக்குறாரு. காலேஜுக்கு போறான்னு என்கிட்ட சொல்லிட்டு போனார் சார். எவ்வளவு வருத்தமும் வலியும் வேதனையும் அந்த தகப்பனாருக்கு இருக்கும். சிறுக சிறுக கஷ்டப்பட்டு அந்த குழந்தைக்கு படிக்க வச்சு ஆளாக்கி இத்தனை வயது வரைக்கும் அவர் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து தான் செய்ய முடியாத, தான் அனுபவிக்க முடியாத, தனக்கு கிடைக்காததை கூட அந்த மகனுக்கோ மகளுக்கோ கிடைக்க வேண்டும் என்று அந்த விஷயத்தில் அந்த பெற்றோர் செய்கிறார். அதை இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக அல்லது அவர்களுக்கு புரியும் விதமாக எப்படி சொன்னால் சேருங்கிறது ஒரு செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பு தலைவனுக்கு இருக்கா இல்லையா? அதுதான், அதை நீங்க சேர்த்து சொல்லுங்க சார். உண்மையில நல்ல கொஸ்டின் சார். அவர் சொல்லிட்டு தான் இருக்காரு. ஆரம்பமே வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு, பெண்கள் வராதிங்க, கர்ப்பிணி பெண்கள் வராதிங்க, குழந்தைகள் வராதிங்கன்றதை வந்து ரொம்ப தெளிவா எல்லா மீட்டிங்க்கும் சொல்றாரு, எல்லா மாநாடுக்கும் சொல்றாரு, மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்குமே அது சொல்றாரு. போன வாட்டி இருங்க, அதுதான் சொல்றேன். போன வாட்டி நடந்த வேலூர்ல நடந்த இதே மக்கள் சந்திப்பு நிர்வாகிகள் சந்திப்புன்ற போது கடைசியா போகும்போது அவர் சொல்றாரு, யாரும் என்னோட வாகனத்தை பின்தொடர வேணாம், நான் இங்கிருந்து 4 மணி நேரம் சென்னை போக ஆகும், யாரும் பின்தொடர வேணாம் என்று சொல்றாங்க. அதையும் மீறி நடக்குது. அப்போ விஜயன் அவர்கள் ஒரு வாட்டி சொல்லிட்டு தான் இருக்காரு. எல்லா விஷயங்களும் நடந்துட்டு தான் இருக்கு. இவங்க எல்லாருமே சொல்றாங்க இல்லையா, அரசியலுக்கு இவங்களுக்கு தெரியல, புரிதல் இல்லை, சில பேர்கள் வந்து தற்கொலைகள் அப்படின்லாம் சொல்றாங்க. ஸோ இப்போ ஒன்னொன்னா நாங்கள் மாற்றிக்கிட்டு தான் இருக்கோம். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு இது நடக்கும்பொழுது மாற்றிட்டு தான் இருக்கோம். மக்கள் வராதிங்க, பின்னாடி வராதிங்கன்றதை விஜயன் அவரோட இடத்துல இருந்து அவர் மென்ஷன் பண்ணி சொல்லிட்டார். இல்லை நான் சொல்லி முடிச்சிடறேன் சார். நம்ம சொல்ல அண்ணன் வந்து ஒரு ஆதங்கப்பட்டார் இல்லையா, ஐயோ என் வீட்டு பையனா இருந்தா அப்படின்னு ஒரு ஆதங்கப்பட்டார் இல்லையா. 2025 திருவண்ணாமலையில் இளைஞர் அணி கூட்டம்னு ஒன்று நடத்தினாங்க திமுக. முதலமைச்சர் அவர்கள் வாகனம் வேகமாக வந்தது, பின்னாடி திமுக நிர்வாகி ஒரு வாகனம் வேகமாக வந்து அங்கே நின்று இந்த பொதுமக்களை அடித்து தூக்கி ஒருத்தர் இறந்துட்டார். அவருக்கு இது வரைக்கும் கேஸ் போடல, இன்ன வரைக்கும் 800 கேஸ் போடல. அட்லீஸ்ட் எஃப்ஐஆராவது பதிவு பண்ணால் இல்லை. அங்கே போராடின பொதுமக்களுக்கு வந்து அன்னைக்கு போராடும் போது அந்த மக்களை வந்து அடித்து காவல்துறையினர் வந்து அடித்து அந்த போராட்டத்தை விளக்க தான் பார்த்தாங்க. அன்னைக்கு இந்த குரல் வரல அண்ணங்கிட்ட. அதே மாதிரி அவர் அக்னீஸ்வரன் அண்ணன் சொன்னார், விஜய் அவர்னா ஒரு போராளியா, எதுக்காக இது வரைக்கும் ஜெயிலுக்கு போயிருக்காரு, என்ன பண்ணார் மக்களுக்கு. அப்போ இப்போ இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கார் இல்லையா, அவருமே சரி இதுக்கு முன்பும் சரி மக்களுக்காக போராடி நான் ஜெயிலுக்கு போனேன்னு ஏதோ ஒரு சம்பவம் சொல்லுங்க. மிசாலாம் தெரியுமா சார்? உடனே மிசாக்கு போயிடுவீங்க சார். உடனே அந்த மிசா கதை தவிர்த்து உங்களுக்கு வேற ஏதாவது ஆகுதா சார்? சார் என்ன சார் பேசுறீங்க சார்? என்ன சார் பேசுறீங்க சார்? சார் நீங்க கேள்வி கேட்பாங்க சார், பேசாம இருங்க சார். மிசானே என்ன தெரியுமா? ஒண்ணே மிசாக்கு போய்டாதீங்க சார். இன்னைக்கு மிசானா என்னன்னு தெரியுமா? பிரசன்ட்ல என்ன சார் பண்றீங்க? இல்ல மிசானா தெரியுமா சார்? பிரசன்ட்ல என்ன பண்றீங்க? அதுக்கு பிரசன்ட்டா தெரியுமான்னு கேக்குறேன். தெரியாது சார். அப்ப பேச கூடாது அரசியல். என்ன கேள்வி கேட்டீங்களா? நான் பதில் சொல்றேன். மிசானா தெரியுமா? என்ன பேச அக்னி சார் ப்ளீஸ் சார் என்ன பேச விடுங்க சார். முதலமைச்சர் மிசாவுல இருந்தாரா ன்னு கேக்குறீங்களே, பேச விடுங்க சார். சார் அக்னி சார் ப்ளீஸ் அக்னி சார் நீங்க கேட்டீங்களா? அக்னி சார் என்ன போராட்டம் பண்ணாரு? முதலமைச்சர் என்ன போராட்டம் பண்ணி ஜெயிலுக்கு போனாரு? ஜெயிலுக்கு போனாரு. ஜெயிலுக்கு போனாரு. நாட்டுக்காக கட்சிக்காக போனாரு. நீங்க யாருக்காக போனீங்க? ஜெயிலுக்கு போனதா புதுசா சார் மக்களுக்கு நல்லது செய்யணும் போணுமா?
தமிழ்நாடு மக்களுக்கு நல்லது செய்யணும்னா ஜெயிலுக்கு போணுமா சொல்லுங்க. உங்க பின்னாடி வரவங்க சாகடிக்கணுமா? சார் சார் நான் கேட்டது சார் 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 அக்னி அக்னீஸ்வரன் ஜெயிலுக்கு அக்னீஸ்வரன் நல்லது பண்ணாரா? 43 பேர் சார் சொல்லுங்க சார். அக்னீஸ்வரன் சார் அக்னீஸ்வரன் 43 நான் என்ன கேக்குறேன்னா தயவுசெய்து அவனை அரசியல் முதலமைச்சரை பார்த்து ஜெயிலுக்கு போனாரான்னு கேட்டா நீங்க அது கேள்வியா சார் அக்னீஸ்வரன் சார் நான் பதில் சொல்றேன். 43 பேர் சொன்னீங்களே 2018ல 13 பேர் ஏன் சுட்டு கொன்னீங்க? அன்னைக்கே கட்சி ஆரம்பிக்கல சார் அன்னைக்கே தாவேக்காரியா வரல சொல்லுங்க சார். அன்னைக்கு கண்ணில்லையா கொலைகாரன் சொல்றீங்களே அன்னைக்கு பார்த்தவங்க இவ்வளவு கோபம் வரல அன்னைக்கு கட்சி இல்லையா ஏன் அன்னைக்கு துட்டு இல்லையா அன்னைக்கு கொடி இல்லையா சுட்டு கொன்னீங்க அன்னைக்கு தேர்தல் இல்லையா சார் இல்லையா சார் ப்ளீஸ் நடிகர் விஜய் இல்லையா சார் இல்ல சார் ஆளா அர்ஜுன் அவங்களுக்கு இல்லையா சார் ப்ளீஸ் இல்லையா ப்ளீஸ் முசி ஆனந்த் சார் இல்லையா சார் பிடி செல்லகுமார் இல்லையா அக்னீஸ்வரன் ப்ளீஸ் ஹோல்ட் ஆன். என்னது இது ஐயநாதன் இல்லையா சார் டிபேட் சார் இது ஜெகதீஸ்வரன் இல்லையா சார் செங்கோட்டையன் ஏன் சார் வெளிய வந்தாரு? சார் செல்வகுமார் ஏன் போனாரு கட்சி சார் அக்னீஸ்வரன் செங்கோட்டையன் இருக்கட்டும் செல்வகுமார் ஏன் பேசினார் ஏன் சார் போனாரு சார் சார் தயவுசெய்து ப்ளீஸ் நீங்க விஜயை தெரியாதவர்கள் நம்புகிறார்கள் விஜயை விஜயுடன் இருந்தவர்களாம் தெறிக்கடிச்சு ஓடுகிறார்கள் சார் இதான உண்மை. சார் அவருடைய டைம் யார் பிடி செல்லகுமார் சார், சார். யார் பிடி செல்லகுமார் எல்லாரும் யார் பிடி செல்லகுமார் ஆட்சியில் இருக்கிற எல்லாரும் நல்லவங்க. யார் பிடி சார், செல்லகுமார் நீங்க ஆட்சியில் இருக்கிற எல்லாரும் நல்லவங்களா? அவங்க உங்களால சொல்ல ஜெயிச்சு முடியுமா? ஜெயிச்சு வந்தாங்க விஜய் நான் சொல்ற மாதிரி தேர்தல்ல தட்டி நின்று சொல்ல வந்தாங்க முடியுமா? ஊழல் பண்ணல. தேர்தல்ல நின்று சொல்ல வந்தாங்க முடியுமா சார்? 1.5 கோடி சார், ஹைகோர்ட் 1.5 கோடி சார் அக்னீஸ்வரன் நம்ம ஊழல் சார், பண்ண- என்னது இது? சும்மா அரசியல் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க சும்மா சார் முதல்ல. 1.5 கோடி ஃபைன் கட்ட பதில் சொல்லுச்சு சொல்லாம மாத்தி மாத்தி பேசுறீங்க. 1 கோடி 20 லட்சம் ஃபைன் கட்ட சொன்னது அதுக்கு பதில் திமுக சார், சார், சார். திமுக அக்னீஸ்வரன் நாங்க சொல்றோம்ல. அக்னீஸ்வரன் ப்ளீஸ் ஹோல்ட் ஆன் ப்ளீஸ். கோகுல் உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஒன் கம்ப்ளீட் பண்ணுங்க பேச நிறைவு சார் அதுதான் சொல்றேன் இல்லையா, இவ்வளோ கோவப்படுறாங்க. ஆனா இங்க இருக்க இத்தனை ஆண்டுகள் அரசியல் சரியில்லைன்னும் போது மக்களுக்காக ஒருத்தர் வந்து விஜய்ன்ற குரல் கொடுக்கும்போது அதை நாங்கள் ஆதரிக்கிறோம். சார் நீங்கள் ஆதரிங்க சார், யாரும் எல்லை உங்கள் மறுப்பை தெரிவிக்கல, உங்களுடைய விருப்பம், நீங்கள் ஆதரவு தெரிவிக்கிறீங்க. கலை யதார்த்தம் மக்களுடைய மனநிலை பிரதிபலிப்பு அதுதான் கேள்வி. இல்லை நீங்கள் என்னென்ன ஒரு ஹோலிஸ்டிக்காக சொல்லும்போது திமுகவுக்குன்ற ஒரு ஆதரவாளர் இருக்கார், அதிமுகவுக்கு ஆதரவாக, இது போல பல கட்சிகளும் பல ஒட்டுமொத்தமாக நீங்கள் கிளைம் பண்ணுறீங்க இல்லையா, இது விஜய் தான் தமிழ்நாடு, தமிழ்நாடு தான் விஜய், தாவேக்கா தான் விஜய், விஜய் தான் அப்படின்னு கிளைம் பண்ணுறீங்க இல்லையா. தாவேக்கா தான் விஜய் கிளைம்னா அது உங்களுக்கு ஃபுல் டிசர்வ், நீங்கள் உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. தமிழ்நாடுன்னு சொல்லுகிற போது ஒட்டுமொத்தமாக நீங்கள் 6.5 கோடி பேரை நீங்கள் வந்து உங்கள் வாக்காளர்களை நீங்கள் ட்ரீட் பண்ணுவோம், மற்ற கட்சிக்காரன் நேச்சுரலி அது வந்து அஃபெண்ட் ஆகும். எங்களுக்குன்னு இருக்கக்கூடிய வாக்காளை எப்படி கிளைம் பண்ண முடியும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா, அந்த கேள்விக்கான பதில் தான் நான் கேட்குறேன். சார் நீங்கள் திரும்பவும் ஒரே வார்த்தையை தான் சொல்கிறீங்க, அதாவது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு ஓட்டர்ஸ் இருப்பாங்க, அவங்களே நீங்கள் எடுத்து எல்லா கட்சிக்கும் நான் என்ன சொல்கிறேன் அதெல்லாம் பிசிகாக்கு காங்கிரஸுக்கு சார் அதுதான் சொல்கிறேன் சார். அதை தாண்டி அவங்களுக்குலாம் ஒரு ஏமாற்றம் தந்ததுனால இன்னைக்கு இதை தாண்டி தாவேக்கா பக்கம் வருவாங்கன்ற ஒரு நம்பிக்கை ஓகேங்களா. இதில் வந்து எந்த தவறுமே இல்லையே, நான் தான் தமிழ்நாடுன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறதுல தப்பு இல்லையே. இப்போ நான் கூட தான் தமிழ்நாட்டில் இருக்கேன், நான் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி நான் ரெப்ரசன்ட் பண்ணுவோம் இல்லையா எங்கே போனாலும். ஸோ அந்த மாதிரி அவர் அரசியல் களத்துக்கு வந்திருக்காரு, ஒரு அரசியல் தலைவராக இங்கே நிற்கிறாரு. அண்ணன் திரும்ப சொன்னார் நடிகர்னு சொன்னார், அதெல்லாம் நடிகராக இருந்தார், முடிச்சுட்டு இப்போ ஒரு தமிழ்நாட்டில் அவரும் ஒரு பெரிய கட்சிக்கு தலைவராகிட்டார், அவர் அரசியல் கட்சிக்கு வந்து நிற்கிறாரு. அப்போ அரசியல் தலைவராக தான் நாங்கள் பார்க்க முடியும். அப்போ தமிழ்நாட்டின் மக்கள் குரலாக இங்கே நடக்கிற பிரச்சனையை எதிர்த்து கேட்குறாரு, கேள்வி கேட்குற இடத்துல அவர் இருக்கிறதுனால அவர் மக்களின் குரலாக நான் தான் தமிழ்நாடுன்னு சொல்கிறாரு. இதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லையே. எப்படி கோகுல் இன்று 8 கோடி தமிழ் மக்களோட குரலாக வந்து விஜயண்ணாவை நாங்கள் பார்க்குறோம். ஸோ அண்ணன் சொன்ன மாதிரி தான் 2026 இதுக்கான இப்போ நம்ம வச்ச எல்லா கேள்விகளுக்கான பதிலும் 2026 மக்கள் கண்டிப்பாக கொடுப்பாங்க.